தமிழ் தடம் நேயர்களுக்கு வணக்கம். நம்மோடு உரையாட ஊடகவியலாளர் திரு கேப்ரியல் இணைந்திருக்காங்க. வாங்க பேசலாம். அதற்கு முன்பாக தொடர்ச்சியாக வீடியோ வாட்ச் பண்றீங்க, அப்படியே அந்த சப்ஸ்கிரைபையும் தட்டி விட்டீங்க அப்படின்னா பெரிய மகிழ்ச்சியாக இருக்கும். ஏன் அப்படின்னா கடந்த நாட்கள்ல நிறைய ஆதரவு கொடுக்குறீங்க, நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தெரிவிக்கிறீங்க. ரொம்ப மகிழ்ச்சி. தொடர்ச்சியாக இந்த ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க. வணக்கம். வணக்கம். அதுவும் நேத்து நம்ம ஆடியன்ஸ்ட ரிக்வெஸ்ட் வைக்க மறந்துட்டோம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்ற ரிக்வெஸ்ட் வைக்கல. ஸோ அதனால நேற்று ரொம்ப கம்மியாக தான் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்திருந்தாங்க. ஸோ அதுக்கும் சேர்த்து இன்னைக்கு காம்பன்சேட் பண்ணிடுங்க. நேற்று பண்ண மறந்தவங்க இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணிடுவாங்க. நன்றி. ஓகே. டிவிகே இஷ்யூ தான் இப்பொழுது பேசப்பட்டுக்கிட்டு இருக்கு அரசியல் களத்தில். தலைமறைவாக இருந்தாங்க 2 வாரத்துக்கு மேலாக சிடிஆர் அவர்களும் புஷ் ஆனந்த் அவர்களும். நேற்று சிடிஆர் அவர்கள் கேஷுவலாக ப்ரெஸ் மீட் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய அந்த தீர்ப்பு வந்த பிறகு சிபிஐக்கு அந்த வழக்கு மாற்றிய பிறகாக புஷ் ஆனந்த் அவர்கள் விஜய் அவர்களை மீட் பண்ணுறாங்க வீட்டுக்கு போயிட்டு. அதுக்கப்புறம் சிடிஆர் அவர்களும் ப்ரெஸ் மீட் கொடுக்குறாங்க. ஸோ இந்த மாதிரி ரொம்ப நார்மலாக அவங்களுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க இந்த தீர்ப்பு? உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு அடுத்து டிவிக்கு ரொம்ப நார்மலாக ஆகுதா? எப்படி பார்க்குறீங்க? அதான் இப்போ ஒரு விஷயம் சொல்லுவாங்க, பூனை வீட்டிலேருந்து வெளியே போயாச்சுன்னா எலிலாம் வெளில வர ஆரம்பிக்கும், ஒளிஞ்சிருக்கக்கூடிய எலிகள்லாம் இருக்கும்ல, பதுங்கிருக்கக்கூடிய எலிகள்லாம் வெளில வரும்பாங்க. அந்த மாதிரி தான் இப்போ பிரச்சனை இல்லை அப்படின்ற ஒரு விஷயம் அவங்களுக்கு புரிஞ்சதுக்கப்புறம் ஸ்லோவாக ஒருத்தங்களா வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் எல்லாருமே குவைட்டாக இருக்காங்க, அதுக்கப்புறம் ஸ்லோவாக ஆதவர்ஜுனா பேச ஆரம்பிக்கிறாரு. அப்புறம் புஷி ஆனந்த் அப்புறம் நிர்மல்குமார்லாம் பதுங்கி இருந்தாங்க, இப்போ அவங்களும் வெளியே வராங்க. புஷி ஆனந்த் இப்போ ஒரு ப்ரெஸ் மீட்டே கொடுக்குறாரு, ஒரு ப்ரெஸ்ஸை சந்திச்சு பேசுறாரு, காரில் உட்காந்துட்டு பேசுறாரு. அப்புறம் புஷி ஆனந்தும் பார்த்தோம்னா அவர் பேசல, பட் அவர் விஜய் அவர்களை சந்திச்சுட்டு வீட்டுல இருந்து வெளியே வராரு, அப்புறம் கார்ல போறார் அப்படின்றதெல்லாம் காட்டுறாங்க. ஸோ இப்போ இவங்க எல்லாமே வெளியே வர ஆரம்பிச்சிருக்காங்க. முதல்ல இப்போ அவங்க வெளியே வராங்கன்னா இது வரைக்கும் ஏன் அவங்க வெளியே வரல, ஏன் அவங்க பதுங்கி இருந்தாங்க அப்படின்ற கேள்வி இருக்கு. ஸோ இவ்வளவு நாளா அவங்க ஏன் பதுங்கி இருந்தாங்கன்னா அவங்களுக்கு பர்சனலா பிரச்சனை இருந்தது. ஸோ அவங்கள தற்காத்து கொள்வதற்காக இவ்வளவு நாளா பதுங்கி இருந்தாங்க. இங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. ஸோ சொசைட்டில ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு, உங்களால பெரிய ஒரு பாதிப்பு ஏற்பட்டிருக்கு, 41 பேர் இறந்திருக்காங்க. அந்த ஒரு பெரிய பிரச்சனையை உண்டாக்கிட்டு பாசிட்டிவா உங்களுக்கு தலைவர்களா செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. புஷி ஆனந்த் ஜெனரல் செக்ரட்டரி, உங்களுக்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க பதுங்கிருக்கீங்க. இப்ப உங்களுக்கு பிரச்சனை இல்லை பர்சனலா அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது வெளியே வரீங்க. ஸோ பர்சனலா உங்களை தற்காத்துக் கொள்வதற்காக இவ்வளவு நாளா நீங்க பதுங்கி இருந்திருக்கீங்க. ஊர்ல என்ன பிரச்சனை இருந்தாலும் பரவாயில்ல, எனக்கு பர்சனலா பிரச்சனை இருக்கு, என்ன நான் தற்காத்து கொள்ளணும், அதுக்காக நான் பதுங்கி இருப்பேன். ஸோ இப்போ எனக்கு பர்சனலா எந்த பிரச்சனையும் இல்லை, ரூட் இப்ப கிளியர் ஆயாச்சு, நான் இப்ப வெளியே வரேன். நிஜமாவே நீங்க திமுக எதிர்க்கக்கூடிய ஆட்கள் தானே, நிஜமாவே நீங்க திமுகவை எதிர்க்கக்கூடிய ஆட்கள்னா ஏன் பதுங்கிருக்கீங்க? அப்போஸ் பண்ண வேண்டியதானே. நம்ம பத்திரிகையாளர்கள் எடுத்துப்போம், எவ்வளவு பேர் மேல எவ்வளவு அழுத்தங்கள் போடப்படுது, பட் இருந்தாலும் போல்டா ஃபேஸ் பண்றாங்களே. இவங்க பார்த்தோம்னா பர்சனலா அவங்கள பாதுகாத்துக் கொள்வதற்காக இவ்வளவு நாட்கள், ஏறக்குறைய ஒரு 2 வாரம் பார்த்தோம்னா பதுங்கி இருக்காங்க. யாரு எப்படி அழுதாலும் பரவாயில்ல, என்ன கவலை யாருக்கு இருந்தாலும் பரவாயில்ல, என்ன வலி வேதனை இருந்தாலும் பரவாயில்ல, என்ன ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், அந்த பிரச்சனை என்னால வந்திருந்தாலும் பரவாயில்ல, என்ன நான் ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் அப்படின்ற இடத்துல இவ்வளவு நாளா ஒளிஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு வெளில வராங்க. இது பேர் என்ன? சுயநலம். இந்த மாதிரியான அரசியல் பேர் என்ன? சுயநல அரசியல். ஸோ இந்த மாதிரியான ஒரு கூட்டம் அரசியல் அப்படின்ற பெயர்ல ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு இவங்க பண்ற விஷயங்கள்லாம் பார்த்தா பயங்கர அதிர்ச்சியா இருக்கு, ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. மக்களோட எந்த கனெக்ஷனும் இல்லாத ஒரு அரசியல் பண்றாங்க. இந்த 2 வாரமா டிவிகே கட்சியால மக்களோட கனெக்ட் ஆகக்கூடிய எந்த விஷயங்களையுமே பண்ண முடியல அவங்களால. விஜய் வீட்டுக்குள்ளே இருக்காரு, இவங்க எல்லாம் பதுங்கிட்டாங்க, மக்களோட இவங்களுக்கு எந்த இன்டராக்ஷனும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், நீங்க கரூருக்கு போய் பண்ணுங்கன்னு கூட நான் சொல்லங்க, விட்டுறலாம். குறைந்தபட்சம் ஏதோ ஒரு கம்யூனிகேஷன் இருக்கணும்ல. நாங்க இந்தந்த விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம், இந்தந்த விஷயங்கள் கரெக்டா பண்ணியிருக்கோம், இந்தந்த விஷயங்கள் தவறா நடந்தது. ஒரு கட்சியோட முக்கியமான வேலையை அதுதானே, மக்களை அவேரா வச்சுக்கணும். ஒரு அரசும் அதுதான் பண்ணும், மக்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், என்ன நடக்குதுன்ற தெரியப்படுத்திக்கிட்டே இருக்கணும். ஒரு கட்சியும் அதுதானே. ஏன் ஒரு கட்சி மக்களோட கான்ஸ்டன்ட் கம்யூனிகேஷன்ல இருக்கணும்? ஏன்னா ஒரு கட்சி மக்களை சார்ந்து இருக்கு, மக்களை நம்பிதான் இருக்கு. அந்த மக்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு ஒரு கட்சியை சப்போர்ட் பண்றாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அந்த கட்சிக்கு நல்லது. ஸோ மக்களை நம்பி இருக்கக்கூடிய கட்சி எல்லாமே மக்களோட ஒரு கம்யூனிகேஷனை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதனாலதான் பெரிய பெரிய புரட்சியாளர்கள்லாம் பார்த்தோம்னா கொலை மிரட்டல்கள்லாம் வரும்போது, நம்ம பேசினா நம்ம உயிருக்கே ஆபத்துன்ற சூழல்லாம் இருக்கும் போதும் பதுங்கி இருந்தும் ஏதோ ஒரு வகையில அவங்க செய்தியை மக்கள் எடுத்துட்டு போயிடுவாங்க. அப்படியே பெரிய பிரச்சனைகள்லாம் இருந்தாலும்
ஒடுக்குமுறையெல்லாம் மீறி அவங்க சொல்ல விரும்பப்படக்கூடிய அந்த விஷயத்த மக்கள்கிட்ட எடுத்துட்டு போயிடுவாங்க. ஆனா இந்த கூட்டம் பார்த்தோம்னா எந்த முயற்சியும் பண்ணாம, மக்களோட கம்யூனிகேட் பண்றதுக்கான எந்த ஒரு விருப்பமும் இல்லாம கம்ஃபர்டபுளா 2 வாரம் பதுங்கி இருந்திருக்காங்க. பதுங்கி இருந்துட்டு இப்ப எல்லாம் மெதுவா வராங்க. ரைட், நமக்கு இப்ப பர்சனலா எந்த பிரச்சனையும் இல்லைங்க, வெளில வருவோம், வெளில வந்து நம்ம பெரிய பேச்செல்லாம் இப்ப பேசுவோம். இப்ப சொல்றாரு, இப்ப பிரஸ் மீட் ஒண்ணு விரிவா வைக்க போறாங்களாம், விரிவா வச்சு பேச போறாங்களாம். 2 வருஷமா பிரஸ் மீட்டே வைக்கல. கட்சி ஆரம்பிச்ச அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் பிரஸ் மீட் வைக்கல. இவங்களோட கொள்கை, தமிழ்நாட்டுல ஏகப்பட்ட பிரச்சனைகள், மக்களை பாதிக்கக்கூடிய ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு, அதுக்கெல்லாம் ஒரு பிரஸ் மீட் வைக்கல. மக்களை பார்த்து பேசணுன்ற யோசனை உங்களுக்கு வரல. இன்னைக்கு அந்த யோசனை வருது. எப்ப வருது? இவங்க தலையில கத்தி வந்து விழுந்துருமோ அப்படின்ற சூழல் ஏற்படும் போது இந்த பிரஸ் மீட் வைக்க வேண்டிய தேவை வருது. அதுவும் எப்படின்னா, இன்னைக்கு இவங்களுக்கு பிரச்சனை இல்லை, வெளியே வரதுல இவங்களுக்கு பிரச்சனை இல்லை. இவ்வளவு நாளா வெளியே வர்றதுக்கே பயந்துட்டு இருந்தவங்களுக்கு இன்னைக்கு டோரை ஓப்பனா வச்ச உடனேயும் சிபிஐக்கு மாத்தினதுக்கு அப்புறம் இப்ப இந்த தைரியம் எல்லாம் வந்திருக்கு. இப்படிப்பட்ட ஒரு கட்சியை நம்ம ஆளுங்க நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இப்பவும் பார்த்தோம்னா புஷி ஆனந்த் வந்திருக்கதே ஒளிஞ்சிருந்து இப்ப வெளில வந்திருக்காரு. அதுக்கு பார்த்தோம்னா பயங்கரமான மியூசிக் எல்லாம் போட்டு அவர் காரு பயங்கரமா போற மாதிரி காரை வரட்டிட்டு வீடியோல எடுத்துட்டு போறாங்க. அவர் ஒன்றும் பெரிய ஹீரோயிசம் எல்லாம் பண்ணல, ஒளிஞ்சிருந்தாரு ஒரு நாள், இன்னைக்கு வெளியே வந்திருக்காரு. அதுல என்ன பெரிய ஹீரோயிசம் இருக்கு? அதுக்கு எதுக்கு பில்டப் மியூசிக்? அதான் யோசிச்சேன். அதுக்குள்ள ஆரம்பிச்சுட்டானுங்களே பயங்கரமா ஹைப் கொடுக்கறதுக்குன்னு. விஜய்க்கு இதே மாதிரிதான் பண்ணிட்டு இருந்தாங்க. அவர் வண்டி போறதெல்லாம் பயங்கரமா ஹைப் கொடுக்கறது, பின்னாடி எப்படி விரட்டிட்டு போறாங்க பாருங்கன்ற மாதிரி. இப்ப இது ஆரம்பிச்சுட்டாங்க. அதுக்குள்ள செகண்ட் ரவுண்ட் ஆஃப் ஹைப் ஆரம்பிச்சுட்டாங்க. அதான் நீங்க சொன்னீங்க, நல்ல ஒரு வார்த்தை யூஸ் பண்ணீங்க, நார்மலைஸ் ஆக ஆரம்பிக்குதோ அப்படின்னு சொன்னீங்க. அதுக்கான முயற்சிகள் தான். ஸ்லோவா இப்ப பதுங்கி இருந்தவங்க எல்லாம் வெளில வராங்க, கொஞ்சம் கொஞ்சமா பேச ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இந்த மாதிரியான சம்பவம்லாம் எதுவுமே நடக்கலன்ற மாதிரி ஸ்லோவா அதை நார்மலைஸ் பண்ணி கொண்டு போறதுக்கான வேலைகள்ல ஈடுபடுறாங்க. இவங்க விக்டிம்ஸ் கிடையாது, இவங்க பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். இவங்க இந்த மாதிரியான ஈவென்ட் நடத்தாம இருந்திருந்தாங்கன்னா 41 பேர் இறந்திருக்க மாட்டாங்க. இப்ப நீங்க ஒரு பெரிய ஒரு போராட்டம், மக்களுக்காக கிரவுண்ட்ல இறங்கி ஏதோ ஒன்று பண்றீங்க, அப்போ ஒரு அசம்பாவிதம் நடந்துருச்சுன்னா எனக்கு புரிஞ்சுக்க முடியுது, நான் உங்க பக்கம் நிற்பேன். ஆனா நீங்க பண்ணது ஒரு கோமாளித்தனம். நீங்க ஆயிரக்கணக்கான மக்களை தேவையே இல்லாம, பர்பஸே இல்லாம நீங்க கூட்டிருக்கீங்க. இப்போ ஒரு ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டணும்னா அதுக்கு ஒரு பர்பஸ் இருக்கணும்ல. எந்த ஒரு பர்பஸும் இல்லாம, எந்த தேவையும் இல்லாம நீங்க இவ்வளவு பெரிய ஒரு கூட்டத்தை கூட்டி, உங்களுக்கு பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல, உங்களுக்கு செய்யறதுக்கு அரசியல் இல்ல, சித்தாந்தம் இல்ல, கொள்கை இல்ல, ஒண்ணும் இல்ல, இப்படி ஒரு கூட்டத்தை கூட்டி பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்திருக்கீங்க. சோ யூ ஆர் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம். அப்படி இருக்கும்போது உங்களால எப்படி இந்த மாதிரி இருக்க முடியுது? இப்ப எல்லாம் மெதுவா இது நடக்காத மாதிரி அப்படியே ஸ்லோவா நார்மலைஸ் பண்ணிட்டு, ஏதோ நீங்க விக்டிம்ஸ் மாதிரி. நீங்க என்ன விக்டிம்? அஃப்கோர்ஸ் இங்க அரசு பக்கமும் தவறு இருக்குன்றதுலாம் ஓகே, ஆனா நீங்க ஒன்னும் விக்டிம்லாம் கிடையாது. யூ ஆர் பார்ட் ஆஃப் தி ப்ராப்ளம். இப்ப திரும்ப இவங்க ரொம்ப நார்மலைஸ் பண்றாங்க. இந்த பிரஸ் மீட் இதெல்லாம் வைக்கிறாங்களோ இல்லையோ, இன்னும் ஒரு வாரத்துல 2 வாரத்துல திரும்ப அந்த பிரச்சாரத்தை கண்டினியூ பண்ணுவாங்க போலயே. திரும்ப பர்மிஷன்லாம் கேட்க ஆரம்பிச்சு ஒரு 2-3 வாரத்துல திரும்ப பிரச்சாரத்துக்கு போவார் போலயே அவரு. அதான் இப்ப நார்மலைஸ் ஆகிறதுக்கான ஒரு முக்கியமான காரணம் என்னன்னா, மக்களுக்கு ஏதோ ஒரு வகையில திமுக அரசு மேல அதிருப்தி இருக்கு. 4 வருஷம் அவங்க ஆட்சி பண்ணியாச்சு. 4 வருஷம் ஆட்சி பண்ணா நேச்சுரலா ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். போக போக திமுக பண்ணா இன்னும் அதிகம். ஆமா, எப்பவும் திமுகவுக்கு அதிகமான ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும். போக போக ஆன்டி இன்கம்பன்சி அதிகமாகும். ஸோ அப்படி இருக்கும்போது மக்களை பொறுத்தளவுல திமுக, விஜய் 2 பார்ட்டி இருக்காங்க. இங்க யாரை சப்போர்ட் பண்ணலாம்னா, ரைட்டு இவங்களை சப்போர்ட் பண்ணுங்க, விஜயை சப்போர்ட் பண்ணிப்பேன். ஏதோ ஒரு வகையில அண்டர் ஆகும்பாங்கல்ல. சில நேரங்கள்ல எல்லாரும் சேர்ந்து ஒருத்தங்க அடிக்கும் போது அண்டர் ஆகும்பாங்க. மக்களுக்கு அவங்கள பார்த்தா இறக்கம் வந்துடும். இப்ப முகமது அலியும் ஜோ ஃப்ரேசியரும் சேர்ந்து ஒரு ஃபைட் பண்ணாங்க, த்ரில்லர் இன் மணிலா அப்படின்ற ஒரு ஃபைட். அது பிலிப்பீன்ஸ்ல பண்ணாங்க. பொதுவா எல்லா நாடுகள்லயுமே இந்த மாதிரி பாக்ஸிங் மேட்ச்லாம் அந்த காலத்துல ஒவ்வொரு நாடுகளும் நடக்கும். காங்கோல ஒரு மேட்ச் நடந்தது, பெரிய ஒரு ஃபைட் நடந்தது. ஸோ பெரிய ஈவெண்டா பண்ணுவாங்க. பிலிப்பீன்ஸ்ல என்ன ஆச்சு, ஜோ ஃப்ரேசியர் எல்லாம் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா முகமது அலி என்ன பண்ணுவார், ஆப்போனன்ட் போய் பயங்கரமா கேலி பண்ணுவாரு, டார்கெட் பண்ணுவாரு. அப்படிலாம் பண்ணும்போது அந்த மக்களுக்கு ஜோ ஃப்ரேசியர் மேல ஒரு சென்டிமெண்ட் வந்துருச்சு. ஸோ அவங்க அண்டர்டாக சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த சண்டை நடக்குது பாருங்க. இதுலயும் பார்த்தா ஒரு சைட்ல அரசு அப்படின்ற பெரிய நிறுவனம் இருக்கு, திமுகன்ற ஒரு பெரிய கட்சி இருக்கு. இவங்க எல்லாம் சேர்ந்து டிவிகே விஜய் மேல அழுத்தம் போடும்போது மக்கள் பாக்குறாங்க, ஸோ இவன் அண்டர்டாகா இருக்கான், அவன் பண்ணது தப்பு ரைட்டுன்றதெல்லாம் தாண்டி இவங்களும் பார்ட் ஆஃப் த ப்ராப்ளம் நான் சொன்ன மாதிரி. பட் இந்த சண்டையில இவன் அண்டர்டாகா இருக்கான், அப்ப மேபி இவனை கொஞ்சம் நம்ம பேக்கப் பண்ணுவோம். அது போக இப்ப ஆன்டி இன்கம்பன்சியும் இருக்கு. ஸோ மக்களுக்கு எந்த வகையில நம்ம திமுக சப்போர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்ற எண்ணமும் இருக்கு. ஸோ அதனால விஜயை பேக்கப் பண்றதுக்கு ஒரு குரூப் இருக்காங்க. ஆனா இன்னொரு சைட்ல நான் எப்படி பார்க்கறேன், இது சாமானிய மக்கள்.
அரசியல் புரிந்த ஆட்கள் எப்படி பாக்குறாங்கன்னா, அரசியல் நிறைய பேசக்கூடிய யூடியூபர்ஸ் எல்லாம் எப்படி பாக்குறாங்கன்னா, திமுகவை எதிர்க்கக்கூடிய எந்த விஷயம்னாலும் நாங்க பண்ணுவோம். அது விஜயை சப்போர்ட் பண்றதா இருந்தாலும் சரி, ஆன்டி டிஎம்கேக்காக நான் எதை வேணாலும் பண்ணுவோம். அந்த ஒரு ஸ்டாண்ட்ல அவங்க நிக்கிறாங்க. அது பெரிய ஒரு ஆபத்து அப்படின்ற மாதிரி பாக்குறேன். ஏன்னா நான் சொன்னது போல இந்த குரூப்புக்கு பொலிட்டிக்கலா எதை செய்யறதுக்கான சக்தியும் கிடையாது. டிவிகேவுக்கும் சரி, அந்த கட்சியில் இருக்கக்கூடிய தலைவருக்கும் சரி, செகண்டரி லெவல் லீடர்ஸுக்கும் சரி, அரசியலா எதையும் பண்றதுக்கான சக்தியே கிடையாது. இந்த 2 வாரத்தில் நம்ம அதை கிளியரா பார்த்துட்டோம். பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு, இந்த பசங்களால ஒண்ணுமே பண்ண முடியல, ஒளிஞ்சிருந்ததுதான் மிச்சம். இப்படிப்பட்ட ஒரு கட்சியை உலகத்துல எந்த நாட்டிலையுமே நீங்க பார்த்திருக்க மாட்டீங்க. பெரிய கட்சி, கோடிக்கணக்கான தொண்டர்கள் இருக்காங்க, மிகப்பெரிய மாஸ், நாங்க எங்களுக்கு 25% ஓட்ஸ் இருக்கு. ஆனா ஒரு பிரச்சனை வரும்போது ஒரு வேலை காணும், எல்லாம் கூட்டுக்குள்ள பதுங்கி இருக்காங்க. சோ இப்படிப்பட்ட செயலற்ற, செயல்திறனே இல்லாத ஒரு கட்சி திமுகவுக்கு எது அரசியல் பண்ணிரும், திமுகவை வீழ்த்திரும், திமுகவை வீழ்த்துறதுக்கு நாங்க இந்த கட்சியை ஆதரிப்போம், அதனால நாங்க விஜயை சப்போர்ட் பண்ணுவோம், இங்க திமுகவா டிவிகேவான்னு வரனால நாங்க டிவிகேவை சப்போர்ட் பண்றோம்னா சொல்றது அபத்தமான விஷயம். இவனுங்கனால ஒண்ணுமே பண்ண முடியாது. டிவிகே கட்சியை பொறுத்தளவுல இதுக்கு முன்னாடி அவங்க கம்ப்ளீட்டா திமுகவை எதிர்ப்பது போல ஒரு தோற்றத்தை கிரியேட் பண்ணி அவங்க அதிமுகவுக்கு குடைச்சல் கொடுத்துட்டு இருந்தாங்க. அதிமுகவையும் சீண்டக்கூடிய வேலைகள் பண்ணாங்க. அதிமுக பலவீனமா இருக்கு அப்படின்ற விஷயங்கள்லாம் அவங்க ஸ்ப்ரெட் பண்ணாங்க. இதெல்லாம் கரூர் சம்பவத்துக்கு முன்னாடி வேற ஒரு கேமை ஆடிட்டு இருந்தாங்க. கரூர் சம்பவத்துக்கு அப்புறம் கம்ப்ளீட்டா உல்டா ஸ்டாண்ட் எல்லாம் இப்ப மாறுது. மெதுவா இப்ப எல்லாம் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க, திமுகவுக்கு எதிராலாம் பேச ஆரம்பிக்கிறாங்க, டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் பண்றாங்க, திமுகவுக்கு டேமேஜ் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள் பண்றாங்க. சோ இவங்க அரசியலே என்னன்னா, இவங்க யாரு கண்ட்ரோல் இருக்காங்களோ அவங்களுக்கு இந்த மாதிரி இவங்க அரசியல் பண்ணுவாங்க, அவ்வளவுதான். அதை தாண்டி இவங்களுக்குன்னு ஒரு அரசியல் கிடையாது, இவங்களுக்குன்னு ஒரு கொள்கை கிடையாது, இவங்களுக்குன்னு ஒரு சித்தாந்தம் கிடையாது. சோ இப்போ ஒரு துப்பாக்கி மாதிரிதான், எவன் கையில இருக்கோ அவனுக்கு ஃபேவரபிளா துப்பாக்கி செயல்படும். இப்ப நான் அந்த துப்பாக்கி எடுத்து இவரை சுடணும்னா சுடலாம், அதே மாதிரி அந்த துப்பாக்கி உங்க கைக்கு போயிடுச்சுன்னா நீங்க அந்த துப்பாக்கி யூஸ் பண்ணி எவனாலும் அடிக்கலாம். சோ இவங்களுக்கு அரசியல் கிடையாது, இந்த கட்சிக்குன்னு ஒரு குணம், ஒரு கேரக்டர் கிடையாது. சோ அதுதான் இங்க பிரச்சனை. இந்த கட்சியில் இருக்கக்கூடிய தொண்டனுக்கும் கேரக்டர் கிடையாது. ஃபிளெக்சிபிளா இருக்காங்களோ? ஃபிளெக்சிபிளா இருக்கிறது அது என்னங்க, நான் எதுனாலும் ஏத்துப்பேன்னு சொன்னா உனக்கு ஒரு குணமே இல்லைன்னு அர்த்தம். எனக்குன்னு ஒரு குணம் இருக்கணும்ல, எனக்குன்னு ஒரு தன்மை இருக்கணும்ல, அதோட ஒட்டி போகக்கூடிய விஷயங்களோட தானே நான் சேரணும், அதோட ஒட்டி போகாத விஷயங்களோட நான் சண்டை போடணும்ல. நான் பாஜகவோடையும் பேசிடுவேன், திமுகவோடையும் பேசிடுவேன், அதிமுகவோடையும் பேசிடுவேன், எல்லா பக்கமும் போகணும்னா அப்ப நான் யாரு? அதுக்கு வேற பேர்லாம் இருக்குல்ல. என் வசதிக்கு ஏற்ற மாதிரி பிடிச்சதெல்லாம் பண்ணுவேன். எனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்கணும், எனக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும். ஆன்டி டிஎம்கே அப்படின்ற ஒரு புள்ளியில மட்டும் டிவிகேவை ஆதரிக்க கூடாதுன்றீங்க. அது ரொம்ப 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 தவறான ஒரு ஸ்டாண்ட். நீங்க இங்க அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தணும்னா ஸ்ட்ராங்கான பொலிட்டிக்ஸை பில்ட் பண்ணணும். இப்ப நானே ஏன் ரொம்ப ஸ்ட்ராங்கா இந்த ஸ்டாண்ட்ல இருக்கேன்னா, இப்ப எனக்கு தெரியும் டிவிக்கு எதிர்ப்பு எடுக்கிறதால நமக்கு நிறைய நஷ்டங்கள் கண்டிப்பா வரும். இப்ப டிவிக்கு ஆதரிச்சு பேசக்கூடியவங்களுக்குலாம் யூடியூப்ல பெரிய ரீச் கிடைக்குது, அந்த விஷயம் நமக்கு கிடைக்காது. ஆனா ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு இந்த ரீச் இருக்காது. விஜய் அரசியல் இருக்க மாட்டார், அதை நீங்க நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 5 to 10 இயர்ஸ்ல விஜய் இருக்க மாட்டார் பொலிட்டிக்ஸ்ல, அவர் கண்டிப்பா ரிவர்ஸ் போயிடுவார், அதனால நிக்க முடியாது. சோ அது ஒண்ணு. ரெண்டாவது என்னன்னா, மக்களுக்கு நம்ம மேல கூடிய நம்பிக்கை போயிடும். நம்ம பாட்டுக்கு வரவன் போறவனெல்லாம் சப்போர்ட் பண்ணோம்னா நாளைக்கு நிஜமாவே ஒரு மாற்று அப்படின்ற விஷயத்த நம்ம முன்வைக்கும் போதும் மக்களுக்கு நம்ம மேல நம்பிக்கை இருக்காது. இவன் சும்மா திமுக எதிர்த்து எவன் பேசினாலும் சப்போர்ட் பண்ணுவான், திமுக எதிர்ப்பாளர்கள் நிறைய பேர் இருப்பாங்கல்ல, அந்த மாதிரியான ஆளா நம்ம மாறிடும். நம்ம அது கிடையாது. நம்ம சொசைட்டியா அடுத்து எங்க கொண்டு போகணுன்றதை பத்தி யோசிக்கணும். நமக்கு தெளிவு இல்லாமலும் இருக்கலாம், பட் அந்த இன்டென்ஷன் நமக்கு வேணும். அந்த இன்டென்ஷன் நமக்கு இருக்கும்போது விஜய் மாதிரியான ஆட்களை நம்ம சப்போர்ட் பண்ண முடியாது. ஏன்னா இவங்க எல்லாம் அரசியலுக்கு லாயக்கே இல்லாதவங்க. சோ இன்னைக்கு பாருங்க அவங்க ஸ்டாண்ட் எப்படி எப்படி மாறுதுன்னு பாருங்க. ஒரு பிரச்சனை வந்தோடனே அவங்க ஸ்டாண்ட் கம்ப்ளீட்டா மாறுது. ஒரு பிரச்சனை வந்தோடனையும் அவங்க எதிர்க்கக்கூடியவங்களும் அவங்கள சப்போர்ட் பண்றாங்க. சோ இவ்வளவுதான் இந்த கட்சி. சோ அப்ப யார் வேணாலும் இந்த கட்சியை எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். கையில அந்த லெவரேஜ் மட்டும் தான் அந்த கட்சி எப்படி வேணாலும் யூஸ் பண்ணலாம். அதுதான் இந்த கட்சி. சோ இப்படிப்பட்ட ஒரு கட்சி மக்களுக்கான கட்சி கிடையாது. மக்களுக்கான கட்சின்றது மக்களை நம்பி இருக்கணும். மக்கள் தான் அந்த கட்சியோட லெவரேஜ். இப்ப நான் அரசு மேல அழுத்தம் போடுறேன்னா மக்கள் தான் எனக்கு லெவரேஜ். ரைட், ஏதோ ஒரு தவறு நடக்குதுன்னா நான் மக்களோட சப்போர்ட்டோட கவர்மெண்ட் மேல நான் ப்ரெஷர் போடணும். அப்படி இருக்கணும். அப்படிதான் நான் மாற்றத்தை கொண்டு வரணும். இங்க அப்படி இல்லை. அதிகார வர்க்கம் என்ன யூஸ் பண்ணிக்கலாம், பிடிச்ச மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க நடிகர்களா இருக்கும்போது பிரச்சனை இல்லை, நடிகர்கள் அப்படிதான் அதிகார வர்க்கம் யூஸ் பண்ணும். நடிகர்களுக்கு பெரிய ஸ்ட்ரென்த் எல்லாம் கிடையாது. ஆனா விஜய் இன்னைக்கு அரசியல்வாதி ஆனதுக்கு அப்புறமும் ஒரு நடிகரை மாதிரி அவர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாரும். அது சிக்கலான ஒரு விஷயம்.
இது ஒரு நாளைக்கு எந்த பக்கம் அவங்க திரும்புவாங்கன்னே நம்ம சொல்ல முடியாது. அப்புறம் இன்னொரு முக்கியமான பாயிண்ட் நான் சொல்றேன், இது அதிமுகவுக்கும் பெரிய சிக்கல் தான். இப்ப என்ன பண்றாங்கன்னா அதிமுகவும் பாஜகவும் ஃபுல்லா விஜயை பேக்கப் பண்றாங்க. ஸோ விஜயை ஃபுல்லா பேக்கப் பண்ணும்போது விஜய் டிஃபெண்ட் பண்ணி பேசுறது இப்ப யாரு? பாஜகவும் அதிமுக சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்காங்க. விஜய் தரப்புல யாரும் பேசல. அவங்களாம் இப்பதான் ஹைடிங்ல இருந்து வெளியே வந்திருக்காங்க. இப்ப கோவைக்குள்ள இருந்து இப்பதான் சைலண்டா வெளில வராங்க. சோ இவங்களை டிஃபெண்ட் பண்ணி பேசுறது இவங்க தான். நீங்க விஜயை டிஃபெண்ட் பண்ணி பேசும்போது என்ன ஆகுதுன்னா, நரேட்டிவ் டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு மாறுது. இப்ப களம் எப்படி இருக்கு? டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு மாறிட்டு இருக்கு. இது உங்களுக்கு நல்லது கிடையாது. இந்த விஷயத்தை நீங்க ஏன் பண்றீங்க? நாளைக்கு டிவிகே நம்ம கூட வந்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணிடுவாங்க. ஸோ இந்த நரேட்டிவ் இப்படி மாறினாலும் எப்படியும் அவர் இங்க வந்துருவாருன்ற ஒரு ஹோப் உங்களுக்கு இருக்கு. அந்த ஹோப்பின் அடிப்படையில் நீங்க இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஆனா கேம் லைட்டா மாறி விஜய் தனியா போயிட்டாருன்னா உங்களுக்கு பிரச்சனை ஆயிரும். நரேட்டிவையும் டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு மாத்துறீங்க. ரெண்டாவது விஜய் உங்க அலைன்ஸ்குள்ளேயும் வரலாம்னா சிக்கலாயிரும். ஸோ அதனால இங்க ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்கு. தேவையில்லாம விஜய்க்கு நிறைய மைலேஜ் கொடுக்காதீங்க. அதை கொடுக்க கொடுக்க டேஞ்சரா மாறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. ஏன்னா டிஎம்கே வர்சஸ் டிவிகேன்னு மாறுச்சுன்னா அது நல்லது கிடையாது. அது டெஃபினட்டா ஏடிஎம்கே ஓட்ஸ் அது உடைக்கும். ஏன்னா விஜயோட பிளான் அதுதானே ஸ்டார்டிங்லயே. ஆனா டிவிக்கு எங்க வந்துச்சுன்னா பிரச்சனை இல்ல சொல்ல முடியாது. இல்ல வரலாம்னா என்ன பண்ணுவீங்க? வந்ததுக்கு அப்புறம் இந்த மைலேஜ் எல்லாம் கொடுங்க, வந்ததுக்கு அப்புறம் இந்த அட்வான்டேஜ் அவர் கொடுங்க, இந்த மாதிரி சப்போர்ட் எல்லாம் கொடுங்க. வரதுக்கு முன்னாடி நீங்க கொடுத்து ஏதோ ஒரு இந்த பக்கம் அப்படியே இந்த சொல்லுவாங்கல்ல, ரைட்ல கையை காட்டிட்டு லெஃப்ட் இண்டிகேட்டர் போட்டு நடுவில் ஸ்ட்ரைட்டா பூந்து போயிட்டா என்ன பண்ணுவீங்க? ஸோ அந்த ஒரு சிக்கலும் இருக்கு. ஏற்கனவே ஒரு ஹோப்போட அவர் அணுகி ஏமாந்துருக்கீங்க. ஒரு தடவை நிறைய முயற்சிகள் எடுத்தீங்க, திரும்பவும் அதே இது நடக்க வேண்டாம். அப்புறம் அவர் உங்களுக்கு எதிராக திரும்பினார். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் ஆளை உள்ள கொண்டு வாங்க. கொண்டு வந்ததுக்கு அப்புறம் அவருக்கு கொடுக்க வேண்டிய பேக்கப்லாம் கொடுங்க. அதை பண்ணாம இப்பவே நீங்க நரேட்டிவ டிவிகே வர்சஸ் டிஎம்கே டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்னு மாத்தினீங்கன்னா அது உங்களுக்கு பேக் ஃபயர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்ப இந்த பாருங்க, இந்த லாஸ்ட் 2 வீக்ஸ் பாருங்க, நம்ம இபிஎஸ் பத்தி பேசல, பிஜேபியை பத்தி பேசல, டிஎம்கே டிவிகேன்னு தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். டிவிகே காரங்களாம், டிவிகே ஆதரவாளர்கள்லாம் சேர்ந்து டிஎம்கேவை அட்டாக் பண்றாங்க, டிஎம்கே காரங்களாம் சேர்ந்து டிவிகேவை அட்டாக் பண்றாங்க. அப்ப இங்க யார் அப்போசிஷன்? இப்ப ஸோ அந்த இடத்த ஏடிஎம்கே பாதுகாப்பா வச்சுக்கணும். அந்த இடத்துல ஏடிஎம்கே இருக்கணும்ன்றதை அவங்க புரிஞ்சுக்கணும். ஸோ அதனால முதல்ல அவங்க வருவாங்கன்ற நம்பிக்கை இருக்கிறதெல்லாம் நல்லதுதான். ஆனா முதல்ல வரட்டும், வந்ததுக்கு அப்புறம் நீங்க அதை பண்ணுங்க. இப்ப ரொம்ப ரிஸ்க் எடுக்கிறீங்கன்னு நான் பாக்குறேன். இந்த கூட்டணி ஏன்னா சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குமா? நம்ம இவ்வளவு சொல்றோம், ஆனா எந்த கணக்கும் இல்லாம தான் பிஜேபியும் ஏடிஎம்கேயும் ஆதரிப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? முன்னாடி முயற்சி பண்ணாங்க, வரல, அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு அப்படின்றதுலாம் வேற. ஆனா இந்த டைம்ல இவ்வளவு ஒருத்தர் சப்போர்ட் பண்றாங்க அப்படின்னும் பொழுது எந்த கணக்குமே இருக்காதுன்னு நினைக்கிறீங்களா நீங்க? கணக்கு கண்டிப்பா இருக்கு, விருப்பமும் கண்டிப்பா இருக்கு, அதுக்கான வாய்ப்புகளும் கண்டிப்பா இருக்கு. அதெல்லாம் எதுவுமே மறுக்கல. ஆனா கூட்டணிக்குள்ள டிவிக்கே வந்தாதானே கூட்டணி ஃபைனல் ஆச்சு. அது நடக்கட்டும்னு சொல்றேன். அது நடக்கிறதுக்கு முன்னாடியே இதை பண்ணாதீங்கன்னு சொல்றேன். ஆனா இஷ்யூ இப்பதான் வந்திருக்கு. இப்பதான் வந்திருக்கு. ஆனா நீங்க டிவிக்கே சப்போர்ட் பண்ணா என்ன குறைஞ்சிட போகுது? உங்களுக்கு என்ன நஷ்டம்? அதனால நீங்க இப்ப டிஎம்கேவை அட்டாக் பண்ணுன்றதுக்காக டிவிகேவை சப்போர்ட் பண்றீங்க. அது டிவிகேவுக்கு மைலேஜ் கொடுக்குது. ரெண்டாவது ஒரு நரேட்டிவையும் அது கிரியேட் பண்ணுது. டிவிகே வர்சஸ் டிஎம்கேன்ற நரேட்டிவும் கிரியேட் பண்ணுது. இதெல்லாம் நீங்க ஆட் பண்றீங்க. பண்ணும்போது நாளைக்கு விஜய் தனியா போயாச்சுன்னா உங்களுக்கு பெரிய டேமேஜ் இல்ல. அது நீங்க அதான் நான் என்ன சொல்றேன், நீங்க முடிச்சுக்கோங்கன்றேன். நீங்க அப்கோர்ஸ் உங்களுக்கு கான்பிடன்ஸ் இருக்கு, பட் இருந்தாலும் அதை நடந்து முடிச்சுட்டுல பண்ணணும். நாளைக்கு அப்படி இப்படின்னு அழிவு போயிட்டு என்ன பண்ணுவீங்க? ஓகே, ஒருவேளை என்டிஏல வராரு, அதிமுக கூட்டணிக்கு விஜய் வராருன்னு வச்சுக்கலாம், விஜயோடைய ரோல் என்னங்க? ஆமா, விஜயோட ஃபியூச்சர் இன்னும் ஷார்ட் டேர்மா இருக்கும். இப்ப நம்ம ரோல் தெரியல. என்ன ரோல்னா என்ன? முதல்ல அவர் ஓட்ட பிரிக்க மாட்டாரு. தனியா இருந்தா என்ன ஆகும்? ஓட்ட பிரிப்பாரு. சோ அந்த வகையில ஓட்ட பிரிக்க மாட்டாரு. அதுவே பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான். ஓட்ட பிரிக்க மாட்டாருன்றதே பெரிய ஒரு அட்வான்டேஜ் தான். வேற என்ன ரோல் அவருக்கு உள்ள? என்ன ரோல்? ஒரு ரோல் இருக்காது. இப்ப அவர் என்ன ரோல் பண்ணிருக்காரு? பேப்பரை பார்த்து படிக்க வேண்டியதான். வேற என்ன ரோல் பண்ணுவாரு? அவருக்கு பொறுப்பு என்ன கொடுப்பாங்க? துணை முதல்வரா என்ன? ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. ஏன்னா இவ்வளவு பெரிய ரசிகர் பட்டாளம் வந்து விஜய் தான் பெரிய ஹீரோன்னு பார்த்து வந்திருக்காங்க. அந்த ஹீரோவை நீங்க தூக்கி கீழே எம்எல்ஏ தானே வச்சுட்டீங்கன்னா, அமைச்சர் தானே வச்சுட்டீங்கன்னா எப்படி அவங்க ரசிப்பாங்க? ஆமா, கூட்டணி ஃபார்ம் ஆச்சுன்னா முதல்ல என்ன சொல்லுவாங்கன்னா, கையை கால வச்சுட்டு சும்மா இருங்க, எலெக்ஷன் கிட்ட வருது, தேவையில்லாம எதையாவது பண்ணி தேவையில்லாத பிரச்சனையை கிரியேட் பண்ணாதீங்க, ஜெயிக்கிறதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம், நீங்க அமைதியா இருந்தா மட்டுமே போதும்னு சொல்லி உட்கார வைப்பாங்க. ஸோ விஜயை பொறுத்தளவுல அதிமுக இதை தான் எதிர்பார்ப்பாங்க. ஒண்ணு தனியா நின்று ஓட்ட பிரிக்காதீங்கன்றது ஒண்ணு. ரெண்டாவது, உள்ள வந்தாச்சுன்னா கொஞ்சம் அமைதியா இருங்க, புது பிரச்சனைகள் எதுவும் கிரியேட் பண்ணிடாதீங்க, நீங்க எப்படி வேணாலும் அமைதியா இருந்தீங்களோ அதே மாதிரி அமைதியா இருங்க.
அப்புறம் அது செஞ்சாலே போதும். விஜய் ஓட்ட பிரிக்காம இருந்தாலே அதிமுக கிளியரா ஸ்வீப் பண்ணிடுவாங்க. ஒரு விஜய்க்கு என்ன கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டா மேபி ஒரு 30 சீட் கொடுப்பாங்க. அது அந்த தொண்டர்கள் வந்து அப்செட் ஆகாதா? என்னடா நம்ம ஹீரோன்னு பார்த்து வந்தோம், முதலமைச்சர்னு வந்தோம், இன்னைக்கு என்னடா இது 30 சீட்னா அப்படி? அப்ப நீங்க சண்டை போடுங்க. தொண்டர்கள் அப்படி நினைச்சிருவாங்கன்னா சண்டை போடுங்க. இப்ப ஸ்டாண்டு மாறி இருக்குல்ல உங்களுக்கு. அது தொண்டர்களோட விருப்பத்தின்படி உங்க ஸ்டாண்டு மாறிச்சா வேற காரணங்களுக்காக ஸ்டாண்டு மாறி இருக்கா கரூர் சம்பவத்துக்கு அப்புறம்? அப்புறம் அந்த விஜய் அப்படின்ற அந்த இமேஜே உடஞ்சிரும்ல. ஒரு பெரிய ஒரு ஹீரோ இமேஜ் தானே அது. நீங்க செகண்டரி லீடரா போயிட்டீங்கன்னா என்ன அப்புறம் அந்த ஹீரோ இமேஜ் கிடக்குது. அவங்க ஃபுல்லா தொண்டர்கள் கிடையாது, அவங்க ரசிகர்கள். உங்களுக்கு பெரிய நீங்க தான் 1 அப்புறம் தான் 2 3ன்னு பார்த்துருக்காங்க. அப்போ நீங்க 3 4ன்னு போகும்பொழுது உங்க ஃபுல்லா இமேஜ் டேமேஜ் ஆகாது. அப்ப தனியா நில்லுங்க. தனியா நிக்க வேண்டியது. அப்ப தனியா நில்லுங்க. இமேஜ் டேமேஜ் ஆகிரும்னு பாத்தீங்கன்னா தனியா நில்லுங்க. தனியா நிக்கிறீங்கன்னா நீங்க சிக்கல்கள் எல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும். அதெல்லாம் டீல் பண்ண முடியும்னா தனியா நில்லுங்க. காம்ப்ரமைஸ் பண்ணி தான் சார் ஆகணும். நீங்க சிக்கல்ல மாட்டினீங்கன்னா சில காம்ப்ரமைஸ் செய்து தானே ஆகணும். ஓகே. ஸோ அதனால ஆக்சுவலா இது விஜய்க்கு பெரிய ஒரு செட்பேக். அதெல்லாம் அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார். கரூர் விவகாரம் பெரிய அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார். அவருக்கு பொலிட்டிக்கலா அவர் நேம் கெட்டு போகாம இருக்கிறது பெரிய விஷயம். அது காரணம் பிஜேபி டிஎம்கேவுக்கு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கு. ஆனா நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு நடிகரா அவர் இந்த மாதிரியான சிச்சுவேஷன்லாம் கனவுல கூட நினைச்சு பார்த்துருக்க மாட்டார். இப்படிப்பட்ட ஒரு பெரிய சிக்கல்ல போய் நம்ம சிக்குவோம், சிபிஐ என்கொயரி உள்ள வரும், இதெல்லாம் அவர் எதிர்பார்த்திருக்கவே மாட்டார். இதுக்கெல்லாம் அவர் ட்ரெயின் ஆனவங்களும் கிடையாது. ஒரு பொலிட்டீஷியனுக்கு சிஸ்டமோட கனெக்ஷன் இருக்கும். அவன் சிஸ்டமோட பொலிட்டிக்கலா கனெக்ட் ஆகிருப்பான், மற்ற பார்ட்டிஸோட பொலிட்டிக்கலா கனெக்ட் ஆகிருப்பான், இங்க இருக்கக்கூடிய இன்ஸ்டிடியூஷன்ஸோட பொலிட்டிக்கலா கனெக்ட் ஆகிருப்பான். அவனுக்கு கரெக்டான ஒரு செட்டப் என்னன்னு அவனுக்கு தெரியும். பிரச்சனை வரும்போதும் எந்தெந்த ஸ்ட்ரிங்ஸை எப்படி புல் பண்ணணும்னு தெரியும். நடிகருக்கு அதெல்லாம் தெரியாது. அதனாலதான் ஒன்றும் தெரியாதனாலதான் இவங்க எல்லாமே பேரலைஸ் ஆயிட்டாங்க. பிரச்சனை வந்தோடனையும் இவங்க கட்டுப்பாட்டை மீறி ஒரு பிரச்சனை வந்துருச்சு, என்ன எதுன்னு தெரியாம ஒரு குழியில போய் விழுந்துட்டாங்க. அப்புறம் அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல. ரைட், எஸ்கேப், அவ்வளவுதான், முடிஞ்சது. இப்போ வரைக்கும் விஜய் வீட்டுல இருக்காரு. இதே நம்ம என்ன குற்றம் பண்ணி ஓடி இருந்தா என்ன ஆயிருக்கும்? நம்மள பிடிச்சிருப்பாங்க. இது சாமானியர் இருந்தா வந்து அப்படியே அமுக்கி பிடிச்சி நாங்க எதுவும் சாதிச்சிட்டோம் அப்படின்னுவாங்க. ஆனா ஒரு 2 வாரமா எல்லாம் பதுங்கி இருக்காங்க. ஸ்காட்லாண்ட் யார்டு ஒன்றும் பண்ணாம இருக்கு. எனக்கு என்னன்னா, நீங்க விஜய ஓகே பிடிக்கிறீங்க பிடிக்கலன்றது கூட ஓகேங்க, விஜய்க்கு செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லையே இதுலலாம். நீ ஒரு தலைவர். ஆனா ஒரு தலைவருக்கு ஒரு பிரச்சனை இருக்கும் போது செய்யறதுக்கு ஒண்ணுமே இல்லை. பதுங்கி இருக்காரு அவரு. வீட்லயே இருக்காரு. பதுங்கி இருக்காருன்னு சொல்றதுக்கு இல்ல, வீட்டுல இருக்காரு. ஜாலியா வீட்டுல இருக்காரு. வீட்டுல இருக்கிறது தான் உங்களோட பெஸ்ட் ஆக்ஷனா? அதுதான் உங்களால பண்ண முடியுமா? அதை தாண்டி உங்களுக்கு செயல்படுறதுக்கு வேற எதுவுமே இல்லையா ஒரு பிரச்சனை நடக்கும் போது? அதான் கேள்வி. ஸோ அதனால விஜய்க்கு வந்து இது வந்து அவர் நினைச்சு கூட பார்த்துருக்க மாட்டார் இந்த மாதிரி ஒரு சம்பவத்தை. இதுக்கு அவங்க ப்ரிப்பேரும் ஆகிருக்க மாட்டாங்க. நிறைய விஷயங்களை மூடு பக்கத்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி. நன்றி.